வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கார்பரேஷன் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்மளோட டாப் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சீஃப் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, கோவிட் பற்றியான அவங்களோட அப்டேட் என்ன, இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த மாதிரி இடங்களில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் அஃப்கோர்ஸ் இந்த பேண்டமிக்னால எல்லா கண்ட்ரீஸுமே எல்லா ப்ராவின்சஸ் கனடாவை பொறுத்த வரைக்குமே எக்கனாமிக்லி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஒரு ப்ராவின்ஸ்லேயுமே இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான நிறையா செயல்பாடுகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயமா ஒரு ப்ராவின்ஸில் $65 million ஆல்மோஸ்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்காக உள்கொண்டு வராங்க. ஸோ இதை பற்றியான செக்மெண்ட் தான் நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற முக்கியமான செய்திகள், அதாவது கனடா உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையிலையுமே அதோட முன்பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற விஷயத்தில் ரஷ்யாவில் நடந்துகிட்ருக்கிற ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கு நடுவில் நடந்துகிட்ருக்கிற இந்த போரில் கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றத நம்மளோட டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் இன்னும் விலாவாரியாக சொல்கிறாங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் எந்த மாதிரியான ஸ்டாண்ட் பாயிண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பற்றியான ப்ரெஸ் மீட் இதையுமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் மற்ற என்ன மாதிரியான செய்திகள் கனடாவில் நடந்துகிட்ருக்குது அப்படின்றத நியூஸ் செக்மெண்ட்டில் அண்ட் இன்றைக்கி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்துச்சு அப்படின்றத மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் செக்மெண்ட்லேயும் அண்ட் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறையா சிட்டிஸில் அதையும் நம்ம வெதர் ரிப்போர்ட் செக்மெண்ட்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இப்போது கோவிட் பொறுத்த வரைக்கும் நம்ம 6th வேவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டேட்டா அஃப்கோர்ஸ் டெஸ்டிங் நம்மளோட வேஸ்ட் வாட்டரில் என்ன மாதிரியான கோவிட் ரெசிடியூல்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு இந்த டேட்டா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பை அட்மோஸ்ட் இப்போ அந்த 6th வேவ் ஓரளவுக்கு பிளாட்டோ ஆகிருக்கும், அதாவது பீக் அடைஞ்சு ஓரளவுக்கு மாட்ரேட்டான ஒரு பொசிஷனுக்கு வருது, இதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக் ஈஸ்டர் லாங் வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் ஃபேமிலியோடு கூடியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பீக் வரும் திரும்பி நம்பர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி நம்பர்ஸ் இதுக்கப்புறம் டவுன் ரோட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த வர்ச்சுவல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளோட சீஃப் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். Prior to the long weekend, COVID-19 remained widespread across Canada, with early signs that transmission may have been nearing a peak in some jurisdictions. However, with disease activity still high and the BA2 sublineage now accounting for over 70% of sequence variants, it is still too soon to tell whether our long weekend activities could lead to another bump ahead. Although concerning, the recent rise of hospitalization rates in several jurisdictions appears to be manageable, with critical care still trending at low levels. We remain hopeful that the increase in transmission rates over the past several weeks will not result in as heavy an impact on hospitalization trends as seen during earlier waves. This optimism is grounded in the knowledge of our better immune protection due to overall high vaccine coverage. However, maintaining strong protection against serious illness means keeping COVID-19 vaccinations up to date. Vaccination is a cornerstone of public health and is responsible for saving more lives in the past 50 years in Canada than any other health intervention. Unfortunately, data show there are not only gaps in coverage for recommended COVID-19 vaccinations, but also delayed or missed vaccinations for other serious infectious diseases during the pandemic. So today, we want to remind Canadians once again of the importance of staying up to date with all routine vaccinations. And as tomorrow marks the beginning of National Immunization Awareness Week in Canada, we want to reinforce the importance of vaccinations in protecting our health throughout our lives.
This is also an opportunity to thank Canada's healthcare workforce, immunizers, volunteers, community workers, and researchers for all the work they've done and continue to do so to build a healthier Canada through immunization. Likewise, we want to extend thanks to Canada's Immunization Partnership Fund, or IPF, recipients. Supporting community-based initiatives led by organizations like these has helped increase vaccine confidence and improve vaccination access and uptake from the ground up. Throughout the largest and perhaps most complex immunization campaign in Canada's history, rolling out COVID-19 primary series and booster dose programs to provide Canadians with a strong foundation of protection, IPF organizations have played vital and innovative roles. These organizations use local knowledge, tailored outreach, and community interventions to reach underserved and under-vaccinated populations to reduce barriers to vaccination by addressing information gaps and improving access. For example, Digital Public Square is receiving IPF funding to support the development of its online platform and tools to dispel rumors and encourage viral sharing of credible health information. Trusted health resources, including an interactive coronavirus quiz, are used to counter COVID-19 misinformation while challenging users to achieve top knowledge rankings and share the COVID-19 know-how with others. Science North is another IPF-supported project that is working to provide a comprehensive program of virtual and in-person activities in English and French to support vaccine decision-making. This project will include a public health expert podcast series and webinars for students, parents, and caregivers, as well as in-person hands-on exhibits and workshops for family audiences across Northern Ontario. With COVID-19 still circulating widely in Canada, Vaccines Plus remain our main public health mantra. Personal precautions like masking, improving ventilation, and staying home if we have symptoms or test positive are still important to reduce spread. At the same உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ஸோ கண்டிப்பாக கோவிட் பற்றியான அப்டேட்ஸ் வந்து இப்போ வர ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் வந்து குறையுது. ஹோப்ஃபுல்லி நம்ம ரீஓப்பன் பண்ணிகிட்ருக்குறோம் எக்கானாமிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்னு இருந்தாலும் இன்னுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் காஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பப்ளிக் ஸ்பேசஸ், இன்டோர் ஸ்பேசஸில் வந்து மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாலும் இன்னும் சில ஹை ரிஸ்க் ஏரியாஸ் அப்படின்னு அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்கிற இடங்கள், அதாவது டிடிசியாக இருக்கும், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், லாங் டேர்ம் கேர்ஸ், இந்த மாதிரி இடங்களில் வந்து இன்னுமே மாஸ்க் மேண்டேட் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃப்கோர்ஸ் இங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற பட்சத்தில் இந்த கோவிட் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சேஃப்டி ஜோனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த மாஸ்க் மேண்டேட் வந்து April 27th
ஸ்டாப் பண்ணப்படும், அதாவது அதுவுமே தடுக்கத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம 6th வேவ்ல இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மேண்டேட்டை வந்து ஜூன் 11th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 11th வரைக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேர் செட்டிங்ஸில் வந்து இன்னுமே நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்னு பார்க்க போனீங்கன்னா கோவிட் ஆரம்பித்த காலத்துலேருந்தே, அதாவது பேண்டமிக் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ரொம்ப ஜாஸ்தி நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயம் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து தாங்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டார்டிங்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சோகால்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு அவங்களோட சிஸ்டம் வந்து ஓவர் வெயிட் ஆகும் அப்படின்றது பேசினது வந்து இது வரைக்கும் மெயினாக பேசினது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆனாங்கன்னா ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்னால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்ட் தான். பட் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் ஷார்ட்டேஜ்னால மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் 2 வருஷமாகவே வந்து இது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ அட்மிட் ஆகிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து மாறி இருக்கு. ஹோப்ஃபுல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆகக்கூடாது வித் கோவிட் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனும் அதுதான். அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ் நிறைய அவ்வளோ பேருக்கு வந்து கோவிட் இல்லை. பட் இப்போ இருக்கிற மெயின் இஷ்யூ வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால் எலெக்டிவ் சர்ஜரிஸ், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் ரெகுலராக நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கன்சர்ன்ஸ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலையுமே வந்து இப்போ வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராப்ளமே சீக்கிரம் சரியாக போகணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கோவிட் வந்துடுது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துடுது, அவங்க கேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க ஐசோலேட் பண்ணியே ஆகணுன்ற முடிவில் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 days வந்து அவங்க வேக்சினேட் பண்ணியிருந்தாலுமே 10 days வந்து அவங்க ஐசோலேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இருக்கிற ஷார்ட்டேஜ் தான் வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஹோப்ஃபுல்லி இந்த சுச்சுவேஷனுமே சீக்கிரம் மாறணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் கோவிட் பற்றி இன்னொரு அப்டேட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு புது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா வேக்சினேட்டட் இண்டிவிஜுவல்ஸோட அடல்ட்ஸோட ட்ராவல் பண்ணுற யங் சில்ட்ரன் 12 yearsக்கு யங்கராக இருக்கிற சில்ட்ரனுமே அன்வேக்சினேட்டடாக இருந்தாலுமே அவங்க வந்து டெஸ்ட் ப்ரூஃப் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகேன் இட்ஸ் அ குட் அப்டேட் அந்த ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஏஜ் குரூப் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வேக்சினேட் அண்ட் ரேட் ஆஃப் வேக்சினேஷனுமே வந்து அவ்வளோ ஹையாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதனால ட்ராவலிங் வந்து குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால கூட இதை வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம். அண்ட் இது அகேன் ரொம்ப முக்கியம். அண்ட் பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணுற அடல்ட் வந்து வேக்சினேட்டடாக இருந்தே ஆகணும் இந்த எக்ஸாம்ஷன்லேருந்து அவங்க நீங்கிறதுக்கு. அண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்தப்பட்டாலுமே இன்னுமே வந்து ஆன்லைனில் அரைவ் கனடான்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் உங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் போட வேண்டிய அவசியம் இன்னுமே இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற இந்த எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ப்ரூஃப் காமிக்க வேணாம், உங்களோட டெஸ்ட்டுக்கு ப்ரூஃப் காமிக்க வேணாம் யங் அன்வேக்சினேட்டட் சில்ட்ரனாக இருந்தால் ட்ராவலிங் வித் அ வேக்சினேட்டட் அடல்ட். அண்ட் நீங்கள் வந்து ஐசோலேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் போயிட்டு 14 days நாங்கள் எங்கே ஐசோலேட் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் இந்த அப்டேட். பட் இது இருந்தாலுமே ரேண்டமாக பெரிய ஏர்போர்ட்ஸில் வேன்கூவர், டொராண்டோ ஏர்போர்ட் இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ்லேருந்து ரேண்டமாக வந்து இன்னுமே பிசிஆர் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் யூ குட் பி பிக்ட். ஸோ அதனால் வந்து இன்னுமே வந்து சில டெஸ்டிங் அண்ட் சில ரெஸ்ட்ரிக்டிவ் மோட்ஸ் இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் மெதுவாக எல்லாமே தவிர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து இன்னையோட ஸ்டேட்டஸ். சீக்கிரமே இதோட அப்டேட் இன்னும் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த செக்மெண்ட் கெனடிய வளம். இந்த செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் நிறைய முக்கியமான செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரீபவுண்டுக்காக
என்ன பண்ணுறாங்க நம்மளோட ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இதை பற்றி நம்ம சில வாரங்களாகவே பார்த்துட்ருக்குறோம். ஒரு ப்ராவின்ஸ்லேயும் எப்படி இந்த எக்கனாமிக்கல் பயங்கரமாக இந்த 2 years கன்ஸ்ட்ரெயினுக்கு அப்புறம் அவங்கள வந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் உள்ளே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டிங் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் மேனிடோபா ப்ராவின்ஸில் வந்து வின்னிபெக்கில் வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $65 million வந்து ஹவுசிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வின்னிபெக்கில். அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா டவுன் டவுனில் இருக்கிற ஹட்சன்ஸ் பே கம்பெனியோட ஒரு பில்டிங் வந்து நவம்பர் 2020 க்ளோஸ் டவுன் பண்ணப்பட்டுச்சு இன் அட்மிஸ்ட் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ அந்த பில்டிங் காரியம் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பில்டிங் உள்பட இன்னும் நிறைய இடங்களில் வந்து மிக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் இதுக்கான ப்ரெஸ் மீட்டில் இன்னும் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்தாங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். I'd like to begin by recognizing the land on which we gather is Treaty 1 territory and the traditional homeland of the Anishinaabe, Cree, Dakota, Dene, and the homeland of the Métis Nation. Elders, Grand Chief Daniels, Premier Stephenson, Mayor Bowman, Dr. Lloyd Axworthy, Dr. Phil Fontaine, I'm very happy to be with you all for this historic day. And it is extremely good to be here with Richard Baker, the CEO of the Hudson's Bay Company. Wewene Pagakanagan. Wewene Pagakanawan. That's the name of this new initiative. What it means is it is visible. Today's announcement is reconciliation in action. For the Southern Chiefs organization to become the new stewards of the Hudson's Bay building in downtown Winnipeg is an inspiring and inspired act of reclamation. I want to thank everyone who made this possible, for your leadership, for your creativity, for your innovation, for your determination. And thank you for asking us all to join you, not just those in this room, but those watching from coast to coast to coast on this historic day of reconciliation. This is a historic and symbolic day, but it's also much more than just symbolism. The revitalization of the HBC building will have real positive impacts on First Nations people here in the city. And it will have positive impacts on Winnipeg's downtown core too, creating jobs and economic prosperity. To support this transformative project, our government will invest $65 million. This investment will create almost 300 new affordable housing units. We're also investing to co-develop and launch an urban, rural, and northern Indigenous housing strategy, something many in this room have long advocated for. We're continuing our work with Indigenous communities across the country to help ensure that everyone has a safe and affordable place to call home. I also want to wish everyone a happy Earth Day today. From preserving nature to fighting climate change and delivering clean air, our government will continue to protect the environment and support Indigenous climate priorities. Our work to protect nature and fight climate change is shared. We know that we have much to learn from Indigenous peoples,
for whom, as it was pointed out a couple of times, every day is Earth Day. Today's announcement is more than just about a building. It's actually about rebuilding. Rebuilding trust. Rebuilding landmarks. Rebuilding relationships. Winnipeg has the largest Indigenous population of any city in Canada, and I know that today's project will inspire people from coast to coast to coast. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டில் நம்ம எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ரொம்ப வாலட்டைலாக இருக்குது மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா ஸ்ரீலங்கா மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஹை டைம் பீரியடில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன மாதிரியான ரேட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நாணய மாற்று விகிதம்: இலங்கை 290 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா $0.79, ஐரோப்பா $0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து $0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா $0.61 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா $1.09, சிங்கப்பூர் $1.08 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு போர் வந்து எல்லா கண்ட்ரியுமே ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா ஒரு கண்ட்ரியுமே எந்த சைடு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 months கிட்ட இந்த வார் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் கனடாவை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் ரொம்ப கிளியராகவுமே வச்சுருக்குறாங்க. பட் இருந்தாலுமே ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கும் போது அகெயின் அண்ட் அகெயின் நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் வாஷிங்டன் டிசியில் நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் மற்ற நிறைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஓட சேர்ந்து அண்ட் நிறைய பேங்க் கவர்னர்ஸோடையுமே சேர்ந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா அஃப்கோர்ஸ் G20ல் ரஷ்யாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட், அவங்க இன்னுமே வந்து G20யோட ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறையவே முன்வைக்கப்பட்டது. இந்த இடத்துல ஏன் இந்த G20 பற்றியான முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஏர்லியர் திஸ் வீக் வந்து G20யோட மாநாடு நடந்த பட்சத்தில் நிறைய பேர் இன்க்ளூடிங் நம்மளோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வாக் அவுட் ஒன்று வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக காமிக்கிறதுக்காக இந்த வாக் அவுட் வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான நிறைய முக்கியமான கேள்விகள் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்டுச்சு. அண்ட் இதுக்கு நம்மளோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். Russia is committing war crimes right now, even as we are sitting here in our embassy in Washington. And in addition, widespread destruction and death, Putin's war
is having a profound impact on the global economy. Putin's war is causing food prices to rise. His war is causing energy prices to rise. It is driving inflation higher worldwide. The economic consequences of Putin's war are hitting the most vulnerable around the world the hardest. Over the past few days, I've been speaking with international counterparts about how we can all take further action to support Ukraine and to raise the cost of Russia's aggression. Putin and his henchmen must feel the consequences of their illegal and barbaric war. Canada is glad to have taken a leading role in establishing an administered account for Ukraine at the IMF earlier this month, providing donors with a secure vehicle to direct financial assistance to the Ukrainian government. Canada has now proposed to offer 1 billion Canadian dollars in support through the administered account. We announced that in our recent budget. Together with this latest contribution, Canada has now provided more than $1.6 billion in loans and grants directly to the Ukrainian government to help Ukraine and the Ukrainian government continue to operate in the face of this illegal war. We've also contributed more than $900 million in military aid, including $500 million announced in our recent budget. Winning the war, and after that, rebuilding Ukraine, will be an immense task. This will be perhaps the greatest political undertaking of this decade for all rules-based democracies. Sidhiyu, I want you to know that Canada will play its part. In addition to the grave challenge posed by Russia's war on Ukraine, I had the chance this week to talk with my colleagues about the importance of continuing to help the world's most vulnerable countries recover from the COVID pandemic and build resilience. Canada announced this week that we will provide $2.4 billion in new loan commitments and a $40 million grant to the IMF's Resilience and Sustainability Trust. This is in addition to Canada's previous contribution of $984 million to the IMF's Poverty Reduction and Growth Trust. These contributions, together with our support for Ukraine through the IMF account, mean that Canada has now exceeded our commitment to channel 20% of our SDRs. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. ஸோ இந்த வார்னால் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு நடுவில் அஃப்கோர்ஸ் ஒரு கண்ட்ரியிலுமே வந்து இது எப்படி சாங்ஷன்ஸ், அதாவது எப்படி ரஷ்யன்ஸை வந்து இன்னும் டிஃபிகல்ட்டான ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வாரை நிறுத்துவாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணுற ஒரு வகையில் கனடாவுமே நிறைய சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் போட்டாங்க. அதுக்கு ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் இன்னொரு 14 ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் அண்ட் பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து சாங்ஷன்ஸ்ன்ற பேரில் அவங்க கனடாக்குள்ளே என்ட்ரு பண்ணக்கூடாதுன்னோ இல்லை அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறையவே போடப்பட்டுச்சு. அதில் ரொம்ப ரீசெண்டாக வந்து விளாடிமிர் புட்டினோட 2 டாட்டர்ஸையுமே இந்த லிஸ்ட்டோடு சேர்த்துருக்காங்க. இது வந்து மற்ற கண்ட்ரீஸ் அவங்கள வந்து நம்ம எப்படி லாக்டவுன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ளஸ்ஸிங்காக ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி போட்டுட்ருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இதுக்கு ரிப்ளையில்
ரஷ்யாவுமே இதே மாதிரியான நிறைய முக்கியமான நபர்களை வந்து ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க, சாங்ஷன்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த வகையில் 61 கெனேடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்டது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணப்பட்டது வந்து நம்மளோட டொரண்டோ மேயர் திரு ஜான் டோரி அவர்கள், இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள், இன்னும் பல ப்ராவின்சஸோட ப்ரீமியர்ஸ், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இதுக்கான ஒரு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதை பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். I just wish they would spend as much time on thinking about ways in which they could end these atrocities and stop killing people as they have in drawing up lists of people who they want to ban from visiting Russia. I have no intention of visiting Russia anyway, but at the end of the day, they spent time drawing up this list, and maybe they should have spent the time deciding how they could withdraw and take this ill-fated, atrocious mission that's cost so many lives. Here we are talking about a list that was put out that to me is more about show business and whatnot, when there are thousands of people who are losing their lives, innocent people who are losing their lives, and other atrocities that are being committed. So that's what I care about. That's what I'll continue to speak about. The notion that I would speak as a mayor, or Jim Watson in Ottawa, or Premier Ford, who are all on that list, that we should speak in defense of democracy and in defense of sovereignty and in defense of human rights and in defense of people being able to live their lives without fear of being set upon. We'll just keep doing that because that's what we do here. That is the benefit of a free country, is you can stand up and have an opinion on what is going on elsewhere, especially where atrocities are being committed against a sovereign nation and its people, many of whom have relatives and friends who live right here in the city of Toronto. COVID-19 பரிசோதனை மையம். COVID-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு COVID-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafestontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். டொராண்டோவில் இந்த வீக் ஸ்டார்டிங்கில் April 16th அன்னைக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் வந்து நடந்ததாக டொராண்டோ போலீஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்கார்பரோவில் லாரன்ஸ் அண்ட் மார்க்கம் சந்திப்பில் இருக்கிற ஒரு மாஸ்க்கு வெளியில் பார்க்கிங் லாட் பிளாசாவில் திடீர்னு ஒரு கார் வந்து ஒரு 5 பேர் கூடியிருந்த இடத்த நோக்கி சுட ஆரம்பித்ததாகவும், தேங்க்ஃபுல்லி இந்த ஷூட்டிங்னால் யாரோட உயிருக்கும் சேதம் இல்லை, பட் 5 பேருக்கு வந்து கன் ஷாட் வூண்ட்ஸ் ஏற்பட்டதாகவும் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து April 16th அன்னைக்கு காலையில் 1 மணி போல் நடந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து அஃப்கோர்ஸ் பக்கத்தில் இருந்த மாஸ்கில் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த பிளாசாவில் கூடி நின்று பேசிகிட்டு இருக்கும் போது இது நடந்திருக்கு. அண்ட் இது வந்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பித்து முழு மூச்சாக நடந்த பட்சத்தில் இப்போ அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இதோட மோட்டிவ் வந்து ஒரு ஹேட் க்ரைம் மோட்டிவாக இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து இந்த அங்கே கூடியிருந்த முஸ்லிம்ஸ் அப்படின்ற கூடியிருக்கிறதுக்காக அங்கே வந்து சுடப்பட்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இன்னுமே வந்து இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றதுமே இன்னும் அவங்க வந்து தெரிவிக்கலை. பட் இப்போதைக்கு இது வந்து ஹேட் க்ரைம் இல்லை அப்படின்றத மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றியான இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், டொராண்டோ போலீஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். Today, I want to provide an update on the investigation into the shooting of 5 men at approximately 1 a.m. on Saturday, April 16th, that occurred in a plaza parking lot in the Markham Road and Lawrence area of Scarborough. We know that there is understandably
concern in the Muslim community. And today I am here to reassure you that at this time, we have no evidence to suggest that this was hate motivated. As has previously been reported, the group of men had been gathering in a parking lot in the early morning hours when they were fired at. 5 out of the 6 men that were standing together were shot and they suffered serious injuries. Thankfully, we can confirm that these injuries were not life-threatening. We have no evidence at this time to suggest that the victims did anything to incite this incident or that they are involved in gang activity. There is an active investigation that is led by our specialized investigators from the centralized shooting response teams, and they are being assisted by 43 division officers. Through solid investigative work, we can now confirm we have identified what we believe to be the suspect vehicle, which had multiple occupants in it at the time. We've released an image that'll be on the press release after this. It is a dark blue 4-door sedan with dark wheel rims or custom dark wheel rims or possibly steel winter rims. The vehicle was seen around 1 a.m. at the morning of the shooting on Hiscock Boulevard, and it was last seen northbound on Markham Road shortly after the shooting occurred. I'd urge anyone who saw the vehicle in the area or anyone who has information about that vehicle to please contact police. I would also encourage people living in that area to check their dash cams, to check their home surveillance videos, security cameras in their homes, and provide any information that they might have. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷனை தான் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான கவர் சாங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப ஃபேமஸான ஏஆர் ரஹ்மானோட இசையில் வந்த ஒரு பாடலை அழகாக கவர் சாங் செஞ்சுருக்காங்க லக்ஷ்மி சிவனேசலிங்கம். பார்க்கலாம்.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். டொரண்டோ மட்டும் இல்லாமல் கனடா வைட் நிறைய செய்திகளை ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். பட் இதையும் தாண்டி இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட அடுத்த செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட்டில் இந்த முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட்ஈவினிங்கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 4 பீரங்கிகள் உட்பட கனரக ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் உக்ரைனுக்கு கனடா அனுப்பியுள்ளது. இன்று வெளியான ஒரு ஊடக அறிக்கையில் பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். கனேடிய ஆயுதப்படைகளிடம் இருந்து இந்த ஆயுதங்கள் உக்ரைனின் பாதுகாப்பு படைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உக்ரைனுக்கு கனரக ஆயுதங்களை அனுப்புவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வழங்கிய வாக்குறுதியை கனடா நிறைவேற்றியுள்ளது. உக்ரைனுக்கு வழங்கப்பட்டவை கனேடிய ஆயுதப்படைகளின் உபகரணங்களின் ஒரு பகுதியாகும் என கூறிய கனேடிய அரசாங்கம் அவை மீள நிரப்பப்படும் எனவும் கூறியது. உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த மேலதிக விவரங்களை வழங்க பாதுகாப்பு அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார். உக்ரைன் தமக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து என்ன தகவல் பகிரப்படுகிறது என்பதில் கவனமாக இருக்குமாறு கூட்டு நாடுகளை கோரியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறினார். கனடாவின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு கனேடிய உக்ரைனிய காங்கிரசின் தலைவர் இன்று நன்றி தெரிவித்தார். உக்ரைனுக்கு இராணுவ உதவி வழங்க கனேடிய அரசாங்கம் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மேலும் $500 மில்லியன் ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புக்கு எதிராக ரஷ்யா G20 நாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீட்லேண்ட் கூறினார். இந்த வாரம் வாஷிங்டனில் நடைபெற்ற G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கியாளர்களின் சந்திப்புகளின் போது இது ஒரு முக்கிய விவாதப் பொருளாக இருந்தது. உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத போர் உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்துள்ளதாக ஃப்ரீட்லேண்ட் குற்றம் சாட்டினார். இந்த விடயத்தில் அனைத்து நாடுகளுக்கும் இடையில் ஒருமனதான உணர்வு இல்லை என இன்று நடைபெற்ற நிறைவு செய்தி மாநாட்டின் போது ஃப்ரீட்லேண்ட் சுட்டிக்காட்டினார். G20 நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் ரஷ்ய நிதியமைச்சர் உரையாற்ற முனைந்தபோது அதனை எதிர்த்து ஃப்ரீட்லேண்ட் உள்ளிட்ட கனடிய அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பட்டதாரிகளை மேலும் 18 மாதங்கள் கனடாவில் தங்கியிருக்க கனேடிய மத்திய அரசாங்கம் அனுமதிக்க உள்ளது. கனேடிய உயர்நிலை கல்லூரிகளில் பட்டம் பெற்ற சர்வதேச மாணவர்கள் நிரந்தர குடியுரிமைக்கு தகுதி பெறுவதற்கு தற்காலிக திட்டத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளதால் அவர்கள் கனடாவில் நீண்ட காலம் தாங்கக்கூடிய நிலை தோன்றியுள்ளது. குடிவரவு அமைச்சர் சீன் ஃப்ரேசர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார்.
எதிர்வரும் கோடைகாலம் முதல் 2022 காலாவதியாகும் பணி அனுமதியுடன் உள்ள பட்டதாரிகள் 18 மாதங்கள் வரை நீடிப்புக்கு தகுதி பெறுவார்கள் என அமைச்சர் ஃப்ரேசர் தெரிவித்தார். விரைவுபடுத்தப்பட்ட செயல்முறை குறித்த விவரங்கள் இறுதி செய்யப்படவில்லை என கூறிய அமைச்சர், எதிர்வரும் வாரங்களில் அவை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாற விரும்பும் நபர்களுக்காக ஜூலை மாதம் எக்ஸ்பிரஸ் நுழைவு குலுக்கல்கள் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாகவும் என்று அமைச்சர் ஃப்ரேசர் அறிவித்தார். முழுமையாக தடுப்பூசி போடப்படாத பகுதியளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகளுக்கான கோவிட் எல்லை விதிகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கனடா மாற்றுகிறது. 5 முதல் 11 வயது வரையிலான தடுப்பூசி போடப்படாத பகுதியளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகளுக்கு இனி கனடாவில் நுழைவதற்கு கோவிட் சோதனை தேவையில்லை என அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பெற்றோர், பாதுகாவலர் அல்லது ஆசிரியருடன் வரும் இந்த வயதினருக்கு இனி கோவிட் நுழைவுக்கு முந்தைய பரிசோதனைகள் அவசியம் இல்லை என இன்று அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது கனடாவுக்குள் நுழைய தகுதியுடைய 12 வயதுக்கு மேற்பட்ட வயதுடைய பகுதியளவு தடுப்பூசி போடப்பட்ட அல்லது தடுப்பூசி போடப்படாத பயணிகளுக்கு முன் நுழைவுச் சோதனைகள் தேவைப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கோவிட் பரிசோதனை முடிவை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என அரசாங்கம் மேலும் கூறியுள்ளது. கோவிட் தொற்றின் பின்னர் முதல் முறையாக ஒரு வாரத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கனடாவை வந்தடைந்துள்ளனர். கோவிட் எல்லை கட்டுப்பாடுகளை கனடிய அரசாங்கம் தளர்த்தியது பயணிகளை மீண்டும் கனடாவுக்குள் ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 11ஆம் வாரத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கனடா எல்லைச்சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2019ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் 15 முதல் 17 வரையிலான காலகட்டத்தில் இருந்து பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 44% குறைந்துள்ளது. கனடாவில் சுற்றுலா செலவு 2020 இருந்து 2021 4.4% உயர்ந்தது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ முக்கியமான செய்திகளை நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்த்துட்டோம். அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட். நாளைக்கு வெதர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே வார்மாக இருந்துச்சு. இப்போது நைட் 10 மணிக்கு கூட ஆல்மோஸ்ட் 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வார்மர் டேஸ் அஹெட். ஸோ ஸ்ப்ரிங்கில் இன்னும் நாளைக்கு என்ன மாதிரி இருக்க போகுது, மழையாக இருக்க போதா இல்லை சனியாக இருக்க போதா டொரண்டோவை பொறுத்த வரைக்கும், பட் மற்ற சிட்டிஸுமே என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, குறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒட்டாவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9°C, குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்து காணப்படும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்து காணப்படும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13°C, குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்து காணப்படும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. ஸோ நிறைய முக்கியமான செய்திகளை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது மாதிரியான செய்திகள் மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அன்னன்னைக்கான செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது எங்களோட இணைஞ்சிருங்க. ஸோ மீண்டும் திங்கட்கிழமை அன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.